யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தை யோசேப்பு பிடிச்சு கொண்டான். கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையின் மேல சந்தேகப்படலை. ஏற்ற நேரம் வந்த பொழுது கர்த்தர் யோசேப்பை அதிபதியாக்கினார். இன்றைக்கு கூட பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் என்ன பேசினாரோ இது எனக்கு கர்த்தர் பேச பாஸ்டர் சொன்னாருன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை கண்டித்து புத்தி சொன்ன வார்த்தை ஒரு ஊழியக்காரர் மூலமா அல்லது இன்னொரு விசுவாசி மூலமா உங்க வாழ்க்கையில வந்துச்சா, இதை அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, எனக்கு பிடிக்காம நினைக்காத. கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, ஒரு வாக்குத்தத்த வசனம் ஒரு நபர் மூலமா ஆராதனை வெளிப்படுதா, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அப்படியே நம்பு. நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசுறாரா, எனக்கான வார்த்தைன்னு விசுவாசி. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணு, அந்த வார்த்தையை முழு நிச்சயமா பிடிச்சுக்க. உன் விசுவாசத்துக்கு தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் எந்த கிரியில வெளிப்படணும்? எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, சுதந்திரமாக பெறப்போகும் இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போதும். ஆபிரகாம ஆண்டவர் கானான் தேசத்துக்கு போகும்படி என்ன செய்தாரா? அழைத்தார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்கு பண்றார். இதை ஆபிரகாம் என்ன பண்ணாரு? நம்பினார். நம்பின ஆபிரகாம், வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் முழுமையான கீழ்ப்படிதல். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்னா இணைஞ்சுதான் இருக்கும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்னை ஒன்று பிரிக்கவே முடியும். கர்த்தர் மேல நமக்கு உண்மையான விசுவாசம் இருக்குன்னா அவர் வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிவது தான் அடையாளம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் விசுவாசிக்கிறோம். இப்போ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் சகல ஜாதி உனக்குள்ள வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் அப்படியே விசுவாசிச்சார். இப்போ நாம நிறைய நேரங்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது அப்படியே நம்புகிறோம், உண்மை. ஆனால் அந்த விசுவாசம் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரணும்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வெறுமையா இருந்த ஆபிரகாமை பார்த்து, அப்பான்னு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லாத ஆபிரகாமை பார்த்து, பெரிய அட்ரஸ் இல்லாத ஆபிரகாமை பார்த்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியின் சகல ஜாதி உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி, இப்படிலாம் கர்த்தர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா ஒரு கண்டிஷன் கர்த்தர் சொன்னார். என்ன கண்டிஷன்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நான் ஆசீர்வதிப்பேன், ஆனா நீ இருக்கிற ஊர்ல கிடையாது. உன் வாழ்க்கையில நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரணும், உன் வாழ்க்கையின் தோல்வி மாறணும், நீ ஜெயமுள்ளவனா மாறணும்னா ஒரு பிரமாணம், ஒரு கட்டளை என்னன்னா, நான் காண்பிக்கும் தேசத்தில் என்ன செய்யணும்? போ. நீ போனா உனக்கு நடக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசத்தை கீழ்ப்படுதலில் காண்பித்தார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆண்டவரே, இந்த புது வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, நான் வயத்தை வாசிக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, இதை செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா, இப்படியே நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டு இதை நான் உனக்கு செய்யணும்னா நீ இந்த விஷயத்துல மனம் திரும்பு, இந்த காரியத்தை பிரதிஷ்டை பண்ணு, இந்த விஷயத்துல நீ சரிப்படுத்து, இனி இப்படி வாழணும் என்று கர்த்தர் சில கட்டளை கொடுக்கும் பொழுது நீ விசுவாசிக்கிறது உண்மைன்னா முதல்ல கட்டளை கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிந்தால் வாக்குத்தத்தம் தானாய் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா அவருடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது, நாம் எப்படி கீழ்ப்படியணும்? இந்த ஆபிரகாமுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, அவர் பிறப்பிலிருந்து ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்தை சேர்ந்தவர். நீ யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறிச்சுக்கோங்க. யோசுவா சொல்வாரு, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் நதிக்கு அப்புறம் இருக்கும்போது அவங்க அப்பா தேராகு எல்லாருமே விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க அப்படின்னு யோசுவா சொல்வார். சரித்திரம் சொல்லுது, ஆபிரகாமுடைய குடும்பம் விக்கிரக ஆராதனை செய்வாங்களாம், விக்கிரகங்களை செய்து என்ன பண்ணுவாங்களாம்? விற்பனை பண்ணுவாங்களாம். தாங்கிறது இல்லாமல் ஓரையும் கெடுக்கிற ஒரு தொழிலை தான் யார் செய்துட்டு இருந்தாங்க? அறியாமல் செய்தாங்க. ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். ஆபிரகாமே,
நீ செய்கிற நீ வணங்குற இந்த விக்கிரகமெல்லாம் தெய்வம் அல்ல, நானே மெய்யான தெய்வம். ஆபிரகாமுக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தின பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். இப்ப ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பி தேசத்துக்கு நீ போ, என் வார்த்தை நீ கீழ்ப்படிஞ்சினா உன் வாழ்க்கையின் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சு வந்தாங்க. நல்லா இப்ப கவனிங்க சொல்றத. நம்ம கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது உடனே 100% கீழ்ப்படிவதற்கான எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாய் அமையாது. எத்தனை பேர் அதை நம்ப முடியும்? உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும்படி சொல்லுவார், நீ செய்யலாம் முயற்சி எடுக்கும் பொழுது தடைகள் வரும். உதாரணத்துக்கு உன் ஜெப வாழ்க்கை சரிப்படுத்து, இந்த பிரச்சனை மாறும் கர்த்தர் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். நீ உன் ஜெப வாழ்க்கை சரிப்படுத்தி நல்ல ஜெபிக்கிற மனுஷனை மாறணும் தீர்மானம் எடுத்து நீ ஜெபிக்க பிரயாசப்படும் பொழுதே வராத பலவீனம் வரும், வராத உரம்பரை வீட்டுக்கு வருவாங்க, வராத பிரச்சனைகள் வரும் உனக்கு. சில நேரங்களிலே சில பாவத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட ஆண்டவர் ஜெபிக்கிற கர்த்தர் சொல்ற, இந்த பாவத்தை நீ மனம் திரும்பு, நான் ஒரு காரியத்தை மாற்றுவேன். நீ பாவத்துக்கு மனம் திரும்பலான்னு நினைக்கும் போது பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் தானாய் வந்து உன்னை தூண்டும். சில சுவாபத்தை மாற்றுன்னு கர்த்தர் பேசுவார். நீ இந்த சுவாபத்தை மாற்றினாத்தான் இந்த பிரச்சனை மாறும் கர்த்தர் பேசுவார். நீ சுவாபத்தை மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை பண்ணும்போது அது வரைக்கும் நீ விடலான்னு நினைச்ச சுவாபம் திரும்ப திரும்ப உன்னை வெளிப்படும்படி சூழ்நிலைகள் வரும், தடைகள் வரும். அந்த தடைகளை பாராம நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு வைராக்கியமாய் கீழ்ப்படிந்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் கானானுக்கு கர்த்தர் போக சொல்லிட்டார். ஆபிரகாம் கிளம்பி கானானுக்கு வராரு. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பி தேசத்துக்கு போ. இந்த ஆபிரகாம் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆனவர். கர்த்தர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பி தேசத்துக்கு போனார். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்பாவோட என்ன இல்லை, மனசு இல்லை. தேராக சேர்த்து என்ன பண்றாரு, நேர எங்க போலான்னு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். வாசிங்க. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். எங்க போகணும் புறப்பட்டாங்க. கர்த்தர் எங்க போக சொன்னாரு, ஆனா எங்க டேரா போட்டாங்க. ஏங்க ஆரான்ல தங்கினாங்க? கர்த்தர் போக சொன்னது எங்க? கானானுக்கு போக சொன்னார். ஏன் இங்க வந்துட்டானா, இது தேராகுடைய ஆலோசனை. பா இதுக்கு மேல கானானுக்கு கொஞ்ச நாள் இருப்போம்ப்பா ஆரான்ல. நீ வாசித்து பாருங்க, ஆரான்லயே தேராகுடைய காரியம் முடிஞ்சிடும். தேராகு இறந்த உடனே ஆபிரகாம் கிளம்பி எங்க போறாரு? கானானுக்கு பிரயாணப்பட்ட ஆபிரகாமுக்கு தேராகு மூலம் ஒரு தடை ஆரான்லயே உட்காரும் போது ஆபிரகாம் அந்த தடையும் தாண்டி ஆரானை விட்டு நான் தங்க வேண்டியது ஆரான் கிடையாது, நான் எங்க போகணும்? இதே போல யாக்கோபு பெத்தேலுக்கு போனுவார். கர்த்தர் மாமனார் வீட்டுல இருந்து பெத்தேலுக்கு வந்தவன் சீகேமை பார்த்தோன்னு டேரா போட்டுருவான். சீகேமில் நிலம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆயிடுவான். அதுக்கப்புறம் தீனால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் புத்தி தெளிந்து திரும்பி எங்கே போவான். ஆனால் ஆபிரகாம் தவறை செய்யலை. தடை வந்த பொழுதும் ஆபிரகாம் நான் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியணும், நான் போக வேண்டிய இடம் கானான்னு சொல்லி முழு இதயத்தோட கீழ்ப்படிந்தாங்க. போன இடத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே வெறுமையான ஆபிரகாம் வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாக்கினார். அல்லேலூயா.